Today we are going to see about MCP. So MCP na enna, just an abbreviation of pathina. It's a model context protocol. So இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற ஏஐஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன ஏஐஸ் இருக்குது? சாட் ஜிபிடி, வேறு என்ன யூஸ் பண்ணுவீங்க? we use Gemini, we use Claude Code. So obviously when you go to chat GPT, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு chatbot மாதிரி வரும், நீங்கள் அது கூட பேசுவீங்க, it's going to reply you. And Gemini again அதுவும் அது ஒரு chatbot மாதிரி இருக்கும். Claude, Grok. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு there are multiple LLMs or chatbots kind of things are available in online. So இதை நம்ம we can consider this as LLM or AI. ஸோ இதுதான் நம்மளோட இந்த ரீசனிங் மாடலை வந்து நம்ம ஏஐன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப்பர் இன் டு த கான்செப்ட் பிகாஸ் ஏஐ பற்றி பேசினாலோ இல்லை அதை பற்றி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போனாலோ இட் வில் கோ மோர் டீப்பர் அபவுட் இட். ஸோ இன்றைக்கி we will only see about what is MCP and how it can be leveraged and how it can be used and why it is actually there. Okay, so for example, consider that you have a AI bot. Okay, AI is nothing but a chat bot. So நீங்கள் ஏஐட்ட வந்து பேசுகிறீங்க, you are talking to the AI, tell me weather, okay, at Salem. ஸோ சேலமில் எனக்கு இப்போ என்ன வெதர் ஆர் இங்கே வந்து என்ன வெதர்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, ஸோ ஏஐ என்ன பண்ணும்? வாட் இட் வில் டூ? Do you think it will go to the internet and come back to you? Actually என்ன நடக்கும்னா, behind the AI there is a model. Okay, so that's what we call as model. ஸோ நீங்கள் ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணும்போதோ இல்லை கர்சர் யூஸ் பண்ணும்போதோ இல்லை எனி ஐடிஸ் இன்டெலிஜென்ட் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணும்போதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபெமிலியராக இல்லை திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்க, which is let's say if you are using anti-gravity. Okay, let's say this is anti-gravity, right? Inge you have the agentic model, right? So Gemini 3.5 Flash is a model. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Gemini 3.5 Flash medium, Gemini 3.5 Flash low, Pro editions, Sonnet. இது வந்து Claude Sonnet 4.6, Claude Opus 4.6, GPT OS. Yes. So Gemini 3.5 Flash, Gemini 3.5 Flash high, low, Pro, high, 4.6 thinking. இந்த எல்லாமே வந்து நம்ம ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவ்வளோதான் மாடல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. There are more than lakhs, லட்சக்கணக்கில் மாடல்ஸை ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்டர்பிரைஸ் மாடல்னால் காசு கொடுத்து வாங்குகிற மாடல் இல்லை, ஒரு பெரிய கம்பெனி க்ரியேட் பண்ணுற மாடல்ஸ். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, இன்ஃபேக்ட் யூ கேன் க்ரியேட் யுவர் ஓன் மாடல். நீங்களே சொந்தமாக ஒரு மாடல் ஏஐ க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ மாடல் இஸ் தட் கான்டெக்ஸ்ட். நவ் திஸ் மாடல் does not have access to the computer or data. Access to the computer data. என்னோட கம்ப்யூட்டரில் என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அதே மாதிரி வெப் சர்ச் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் அதுக்கு கிடையாது. அது ட்ரெயின்டு டேட்டாவை வச்சு தான் சொல்லும். ஸோ நான் டெல் மீ த வெதர் அட் சேலம்னு நான் கேட்டேன்னா the AI will not go to the internet and search for me. அந்த இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணாது. It will tell based on the training data. So based on the training data that the model already has. So அப்போ எப்படி அதை கரண்ட் டேட்டா எடுத்துகிட்டு வர வைக்கிறது அப்படின்னா, somehow this model should interact with the internet. ஸோ இன்டர்நெட் போனால் தான் அதோட ரியல் டைம் டேட்டாவை அதனால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதை எப்படி இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது? how do we make sure this model is getting interact with this internet அப்படின்னா, here the concept come MCPs, or you can keep it as tools. So MCPs are nothing but a bundle of tools that is allowed to access the whatever the resources you want. Okay, so இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், you are creating an AI agent. Okay, here we are having a chatbot.
Okay, so in the AI வந்து in turn it will talk to a model. Okay, now what you can do is you can create a MCP server. Okay, we can create a MCP server. So MCP server அதுவும் ஒரு application மாதிரி தான், ஒரு backend application மாதிரி. So in that you will have multiple tools. So tools are nothing but a function that performs a specific action. ஒவ்வொன்றுமே ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம சொல்லலாம். This is tools. This is a separate tool. This is tool 1, tool 2, tool 3, tool 4, tool 5. So there are 5 tools இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த MCPயில். ஒவ்வொரு டூலும் ஒரு வேலையை பண்ணும். Tools are nothing but what are tools? Tools are nothing but it is a function. Okay, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பெர்ஃபார்ம் சம் ஆக்ஷன். நம்ம எழுதுகிற கோட், நம்ம ஒரு டாட்லேயோ இல்லை பைத்தான்லேயோ ஒரு ஜாவாலேயோ நம்ம என்ன அல்கோரிதம் எழுதியிருக்கோமோ அந்த அல்கோரிதமை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அந்த டூலோட வேலை. இப்போது மாடல் என்ன பண்ணுன்னா தேர் வில் பி அன் அப்ஸ்ட்ராக்ட் லேயர் விச் இஸ் client. Okay, or you can keep this as a client. இதே நீங்கள் கிளைண்ட்டாகவே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். You can keep this entire part as client. So that's what we are going to do today. So this is client. Okay, இப்போ இந்த client will be talking to the MCP server. So இந்த client வந்து it's going to talk to the MCP server. அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி பேச வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வாட் எவர் த கான்டெக்ட், வாட் எவர் த சேட் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ், திஸ் மாடல் வில் டிசைட் விச் டூல் டு எக்ஸிக்யூட். இதில் எந்த டூல் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் நேம் திஸ் நியூ டூல் வித் அ மீனிங்ஃபுல் நேம். ஒரு ப்ராப்பரான மீனிங் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு லெட்ஸ் சே ஐ அம் ஜஸ்ட் பில்டிங் அ டு டூ அப்ளிகேஷன். ஓகே, create to do அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகே, அப்டேட் டு டூக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகே, டெலிட் டு டூக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதே மாதிரி மார்க் ஆஸ் டன். ஸோ அந்த டு டூ நான் முடிச்சிட்டேன்னா அதை நான் மார்க் ஆஸ் டன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ரிமூவ் ஆல் டு டூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் தட் ஐ ஹேவ் இன்சைட் தி சர்வர். ஓகே, இப்போது நான் இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் ஐ நீட் டு ஹாவ் லஞ்ச். ஓகே, நான் ஐ நீட் டு ஹாவ் லஞ்ச் மீன் நான் லஞ்ச் சாப்பிட்ணுன்னு நான் சொன்னேன். சும்மா சேட்பாட்டை சொன்னாலே சேட்பாட் என்ன பண்ணுன்னா it will execute in the model. Now it will go to the MCP server and see whether there is any relevant tools is available. So I have to lunchங்கிறது it's a to do. அப்போ it's a to do அப்படிங்கிறது இந்த மாடல் will identify. மாடலே அதை to do ஐடென்டிஃபை பண்ணும். எப்படி நம்ம இங்கே ஒவ்வொரு டூலுக்கும் we will be giving a description. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுதுங்கிறது நம்ம ஒரு ப்ராம்ப்ட், அது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருப்போம். திஸ் இஸ் டு கிரியேட் த டு டூ, திஸ் இஸ் டு அப்டேட் த டு டூ, திஸ் இஸ் டு டெலிட் த டு டூன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும். ஸோ நவ் த மாடல் வில் ஐடென்டிஃபை, டிசைட் எந்த டு டூவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் ஐ நீட் டு ஹேவ் அ லஞ்ச் அப்படின்னா இட் வில் கோ ஹியர் அண்ட் சி. ஓகே, இந்த இடத்துல டு டூ என்னென்ன டு டூ இருக்குதுன்னு பார்க்கும், இந்த ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கும். ஓகே, நான் இந்த இடத்துல எல்லா டு டூக்கான ஃபங்க்ஷன் கொடுக்கல. ஓகே, ஸோ தட் ஐ வில் கிரியேட் அ ஃபங்க்ஷன். ஓகே, that will help me to list all to do's. அப்போ என்ன பண்ணும் இந்த மாடல் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் ஆல் டு டூ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும். ஓகே, அதில் இருக்க லிஸ்ட்டெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே, அதில் இருக்க லிஸ்ட்டில் ஏதாவது டு டூ ஏதாவது லஞ்சு சம்மந்தமாக இருக்கான்னு மாடல் படிக்கும். இல்லை தென் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட் திஸ் பர்டிகுலர் டூல் டு டூ. இது என்ன பண்ணும், இட் வில் கிரியேட்டட் டு டூ, அந்த ஃபைலில் டு டூவை க்ரியேட் பண்ணிடும். அவ்வளோதான். அப்புறம் மாடல் வில் ரிட்டர்ன் யூ சக்ஸஸ்ஃபுல்லி ஐ கிரியேட்டட் யுவர் டு டூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, சிமிலர்லி அடுத்த ப்ராம்ப்டே சேட்டில் நான் அடுத்த ப்ராம்ப்டே என்ன பண்ணுறேன்னா ஐ ஹாவ் டு ஹேவ் மை லஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். லஞ்ச் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்த இடத்துல ஐ ஏட், அவ்வளோதான். லஞ்சுன்னு கூட நான் சொல்ல, நான் சாப்பிட்டேன்.
இப்போ நீங்கள் மொட்டையாக சொன்னால் கூட மாடல் என்ன பண்ணுன்னா இட் வில் சர்ச் த டு டூ. நம்ம லிஸ்ட் எடுக்கும், லிஸ்ட்டில் சாப்பிட்றத பற்றி ஐ ஹேட் டு ஹேவ் த லஞ்சுன்னு சொல்லி ஒரு டு டூ இருக்கும். ஓகே, அதில் வந்து என்ன பார்த்துட்டு ஓகே 8ன்னு சொல்லிட்டேன்னா அப்போ லஞ்சை தான் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்படிங்கிற டெசிஷனை மாடலே மேக் பண்ணி இட் வில் மார்க் இந்த டூலை யூஸ் பண்ணும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி இட் வில் மேக் ஷுர் தட் பர்டிகுலர் டாஸ்க் இஸ் டன். ஸோ ஒரு நார்மல் ஏஐ நம்ம கூட பேசுகிற ஏஐ மட்டும் இருந்த ஒரு ஏஐயை வி ஆர் மேக்கிங் இட் டு டூ அ ஜாப். ஒரு ஃபைலை அப்டேட் பண்ண வைக்கிறோம், ஒரு ஃபைலை ரீட் பண்ண வைக்கிறோம், ஒரு டு டூ பண்ண வைக்கிறோம், க்ரியேட் பண்ண வைக்கிறோம், அப்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த கோர் பிரின்சிபல் ஆஃப் agentic AI. So what is agentic AI? The AI can do all the task by itself by leveraging all the tools that we provide. For example, நீங்கள் யூஸ் பண்ணுற Antigravity, Cursor and ChatGPTலே வந்து நீங்கள் இந்த கோடெக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு அது. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் அன் ஏஜென்டிக் ஏஐ. நீங்கள் சும்மா ப்ராம்ப்ட் போட்டாலே அதுவே எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அதுவே கோட் எழுதி அதுவே எரரை ஃபிக்ஸ் பண்ணி அதுவே எல்லாத்தையும் பண்ணுது. எப்படி? பிகாஸ் ஆஃப் தீஸ் டூல்ஸ். இந்த டூல்ஸ்னால தான் நடக்குது. ஸோ சம் ஆஃப் த டூல்ஸ் ஆர் ஆல்ரெடி ஜெனரிக்கலி கிவன் டு தி ஆன்டிகிராவிட்டி மாதிரி ஐடிக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே டூல்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த டூல்ஸை வச்சு தான் அது டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாம் பண்ணுது. ஆனால் அதுக்கிட்ட சில டூல்ஸ் கிடையாது. எந்த மாதிரி டூல்ஸ்லாம் கிடையாதுன்னா இந்த மாதிரி டார்ட்டோட டூல்ஸ் கிடையாது. அந்த ஆன்டிகிராவிட்டிக்கு கோடு எப்படி எழுதணும்னு தெரியும், ஃப்ளட்டர் எப்படி எழுதணும்னு தெரியும். ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக எழுதுறதுன்னு தெரியாது, அது எப்படி எரரை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணுவோம், சில டைம் ஃபிக்ஸ் ஆகும், சில டைம் ஃபிக்ஸ் ஆகாது, இது மறுபடியும் ரீரன் பண்ணுவோம். டாட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸை கொடுக்கறது தான் இந்த எம்சிபி. இந்த எம்சிபி ஸ்பெசிஃபிக்கலி இஸ் கோயிங் டு கிவ் அஸ் த டூல்ஸ். இந்த டூல்ஸ் இந்த ப்ளூ கலரில் இருக்க டூல்ஸை வந்து கொடுக்க போகுது. என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது? ஸோ தே ஆர் கோயிங் டு கிவ் அஸ் சம் டூல்ஸ். ஐ வில் ஷோ யூ த டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் கொடுக்க போகுதுன்னு. ஓகே, ஸோ லெட் மீ கோ டு த கான்ஃபிகர் செக்ஷன். ஸோ இதான் டாட் இஸ் கோயிங் டு கிவ் மீ grep பேக்கேஜ் டூல், ரீட் பேக்கேஜ் URIs, டிடிடின்னு ஒரு டூல் வச்சுருக்காங்க உள்ள. அப்புறம் கெட் ரன் டைம் எரர்ஸ்க்கு ஒரு டூல் வச்சுருக்காங்க, ஹாட் ரீஸ்டார்ட்டுக்கு ஒரு டூல் வச்சுருக்காங்க, ஹாட் ரீலோடுக்கு ஒரு டூல் வச்சுருக்காங்க, விஜெட் இன்ஸ்பெக்டர் ஒன்று வச்சுருக்காங்க, ஃப்ளட்டர் டிரைவர் கமாண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, பப்டெவ் சர்ச்னு வச்சுருக்காங்க, ரூட்டு, பப்பு, அனலைஸ் ஃபைல் என்ன பண்ணணும் தெரியுமா? ஃப்ளட்டர் அனலைஸில் போய் உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணி இட் வில் கெட் யூ ஆல் தி எரர்ஸ். அண்ட் LSP. ஸோ லாங்குவேஜ் சர்வர் ப்ரோட்டோக்கால். எப்படி நீங்கள் ஒரு லாங்குவேஜ் எழுதணும், அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குங்கிற எல்லாத்தையும் ஒரு டூலாக எழுதி தே கிவன் இட் ஆஸ் MCP. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்க டாட் MCP. ஸோ தே ரிலீஸ்ட் இட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எக்ஸ்பெரிமெண்டலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனல் ஆகணுன்னா யூ ரெக்வயர்ட் டாட் வெர்ஷன் 3.9. ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இஃப் யூ கிளிக் டாட் வெர்ஷன், ஸோ இதில் 3.12 வச்சுருக்கேன், விச் இஸ் அபோவ் 3.9ஓட பெருசு. ஸோ அதனால தான் எனக்கு இது ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் 3.2 3.4 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணேன். ஓகே, ஸோ எப்படி இந்த MCP சர்வர் செட்டப் பண்ணுறது நான் வில் டேக் யூ வாக் த்ரூ கொடுக்குறேன். நான் இப்போ நம்ம எடுத்ததை நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்ஸாக ஒரு டெமோ ப்ராஜெக்ட் மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ரீட்மீல புஷ் பண்ணுறேன். யூ கேன் see that there as well. ஓகே, ஸோ ஃபார் எனி டவுட்ஸ்? ஸோ இந்த MCPயை லெவரேஜ் பண்ணுறது மூலமாக என்ன அட்வான்டேஜ்? இந்த டாட் அண்ட் MCP ஃப்ளட்டர் MCP என்ன லெவரேஜ் பண்ணுவோம், என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டு முன்னாடி ஜெனரிக்காக போய் வேலை செய்யும். இட் வில் கோ அண்ட் சர்ச் யுவர் கோடை வந்து பார்க்கும், கோடில் எரர் இருக்கான்னு பார்க்கும், வெப்போட MCP சர்ச் பண்ணும், வெப்பில் எரர் யாராவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். இல்லையா இட் வில் ட்ரை டு டூ சம் அதர் ஐட்ரேஷன்ஸ் அண்ட் இட் ஃபெயில்ஸ் சம் டைம். ஓகே, பட் திஸ் MCP மூலமாக you can fix all the render issues, you can fix all the errors, you can fix all the widget related issues, and you can also add the relevant package. நீங்கள் YAML ஃபைலில் போய்ட்டு நீங்கள் டிபெண்டன்சிஸ் ப்ராப்பராக ஆட் பண்ணாட்டி கூட அதுவே போய் என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ப்ராப்பராக ஆட் பண்ணும். இந்த MCP நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் டூ த டாஸ்க், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க டாஸ்க்கையே மோர் அக்யூரேட்டாக பண்ணும். ஒரே ப்ராம்ப்டில் யுவர் ஒர்க் வில் பி டன்.
ஸோ நீங்கள் டோன்ட் வாண்ட் டு புட் இன் டு மல்டிபிள் ப்ராம்ப்ட் போட்டுட்டு எரர் அடிக்குது மறுபடியும் ஃபிக்ஸ் எரர் அடிக்குது ஃபிக்ஸ் அப்படிலாம் கிடையாது. இதை நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரே ப்ராம்ப்டில் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டன். ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷனில் தே ப்ரொவைடட் ஆல் த திங்ஸ். ஓகே, இதில் வந்து ஜெமினை சிஎல்ஐயில் எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ளட்டராக பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடட் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல் தி அசிஸ்டன்ஸ் ஆல் திஸ் திங்ஸ். பட் இது எப்படி நம்ம ஆன்டி கிராவிட்டியில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆன்டி கிராவிட்டியில் தான் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் யூஸிங் இட், ரைட்? இதுதான் ஆன்டி கிராவிட்டியோட அவங்க கொடுத்துருக்கிற டாக்குமெண்டேஷன். ஓகே, ஐ வில் ஷோ யூ டைரக்ட்லி த டெமோ இட் செல்ஃப். ஓகே, ஜஸ்ட் கோ டு ஆன்டிகிராவிட்டி ஐடிஇ. ஓகே, ஐடிஇ போயிட்டு நீங்கள் அந்த ஏஜென்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் எல் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த ஏஜென்ட் விண்டோ வரும். இதில் ரைட் சைட் டாப்பில் யூ ஹாவ் திஸ் 3 டாட். இது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எம்சிபி சர்வர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூ கிளிக் தட். நவ் யூ ஹாவ் லாட் ஆஃப் எம்சிபிஸ் ஹியர். ஓகே, யூ சர்ப்ரைசிங்லி யூ ஆல்சோ ஹாவ் திஸ் ஃபயர்பேஸ் எம்சிபி. ஓகே, வித் திஸ் ஃபயர்பேஸ் எம்சிபி யூ கேன் ஒரே ப்ராம்ப்டில் உங்கள் ப்ராஜெக்டில் கனெக்ட் பண்ணுறது ஃபயர்பேஸோட எல்லா வேலைகளும் இது செஞ்சிடும். Okay, because it has lot of tools. We can see what are the tools are available in the Firebase MCP also. I was also exploring that as well. அதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் எம்சிபி ஃபயர்பேஸில். ஒரே ப்ராம்ப்டில் ஃபயர்பேஸ் ஃபைலேருந்து எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் that. Okay, so let's see how it works, but before that our focus is going with the dart. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே போயிட்டு டாட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டாட் கிடைக்கும். So select this, so it will be here, that just enable பண்ணுங்க. But make sure before enabling you should have version which is 3.9 later. So 3.9க்கு அடுத்த வெர்ஷன் இல்லை 3.9லேருந்து இருக்கணும். ஓகே, அதை வந்து ஒரு டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேக் ஷுர் that ஓகே இதுவும் எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோ. இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபயர்பேஸ் லாகின் பண்ணுற டூல் இருக்குது, லாக் அவுட் பண்ணுற டூல் இருக்குது, ப்ராஜெக்ட் கெட் பண்ணுறது, ஆப்பை லிஸ்ட் பண்ணுறது, ஃபயர்பேஸ் லிஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு. ஓகே, கூல், ரைட்? இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுங்கிறது நீங்கள் டைம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராஜெக்ட் ஹியர், ரைட்? ஐ கேன் ஈவன் இது நீங்கள் ஒன்ஸ் டாட் கொடுத்து செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். வி கம்ப்ளீட்லி டன் தி செட்டப் வித் டாட். எப்படி செக் பண்ணுறதுனா, இதில் போயிட்டு ரா கான்ஃபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மேக் ஷுர் த டாட் எம்சிபி சர்வர் இந்த ஜேசான் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ப்ராப்பராக இருக்கான்னு, இது வந்து ஃபயர்பேஸோடது, இது நீங்கள் இட்ஸ் ஆப்ஷனல், இது இப்போ தான் நான் ஆட் பண்ணேன். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வேர், ஐ வில் ரிமூவ் தட். ஓகே, இது வந்து நான் சும்மா க்ரியேட் பண்ணி பார்த்த கஸ்டம் எம்சிபி, இது நானே உருவாக்குன ஒரு எம்சிபி. இது ஐ ஹாவ் தி எம்சிபி சர்வர் இன் மை லோக்கல். ஓகே, அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் டெமோ காமிக்கிறேன், எப்படி ஒரு கஸ்டமாக நம்மளே ஒரு ஓனாக ஒரு எம்சிபி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ எம் கரண்ட்லி டிசேபிள்ட் இட் ரைட் நவ் as well. ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது? ஓகே, நம்ம செட்டப் பண்ணியாச்சு, இப்படி தான் செட்டப் பண்ணுறோம். ஹவு டு யூஸ் இட்? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஆஃப்டர் செட்டிங் திஸ் அப் யூ நீட் டு ரீஸ்டார்ட் தி ஆன்டிகிராவிட்டி ஐடிஇ. மொத்தமாக கில் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். Okay, now it is loading right now. It's load ஆயிட்டு இருக்கு. Okay, now it got hands to the Dart MCP server. இப்போ இதுக்கிட்ட நான் கேட்குறேன், what tools do you have for Dart MCP? So just a normal prompt, I'm asking about the MCP. So it's going to the MCP which I already installed. Let's see whether it is able to get me. Okay, so இதில் நம்ம பார்த்தோம்ல, let's say we already see this MCP சர்வரில் போயிட்டு டாட்டில் போனோன்னா இங்கே நம்ம டூல்ஸில் பார்த்தோம்ல, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, RIP, grip packages, இது இவ்வளோ இருக்கா, மொத்தம் 13 டூல் இருக்குது. பார்க்கலாம் அது எடுத்துகிட்டு வருதான்னு பார்ப்போம். Back to agent. 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13. எவ்வளோ டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து 13 எடுத்துகிட்டு வந்து இப்போ now it knows what is actually inside and it tells me about it. Okay, so I giving you the opportunity to enable this MCP. இது enable பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் நார்மல் ப்ராம்ப்ட் fix all the error in the project, அவ்வளோதான். இது இந்த சின்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கனாலே போதும், அதை எல்லாம் செக் பண்ணி it will fix the error for you. But unfortunately I don't have the Flutter project here, but I'll make sure to just give a demo on that as well in the future upcoming projects. Okay, just நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், it is very cool. Okay.